காலாடி பறையர் காலாடி பறையர்னு எங்க இருக்கு? கண்டிப்பா காலாடின்ற ரெக்கார்டு 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த நாயக்க மன்னருடைய ஆட்சிக்கு பிறகு திருமலை நாயக்கனுடைய ஆட்சிக்கு பிறகு வந்த ரெக்கார்டு தான் காலாடின்ற ரெக்கார்டு. சரிண்ணா சரிண்ணா. அதுக்கு முன்னாடி காலாடின்ற கம்யூனிட்டி இங்க கிடையாது. சரிங்கண்ணா. இந்த காலாடிகள் எல்லாம் ஆந்திரால இருந்து ஓட்டி வரப்பட்ட கும்பல் இது. சரி. நான் பல இடங்கள சொல்லிட்டு இருக்கேன், பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கேன். காலாடின்ற ஊர் இன்னமும் வந்து ஆந்திரால இருக்கு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. காலாடின்னு ஊர் இருக்கு தெரியுமா? தெரியாதுண்ணா தெரியாதுண்ணா. அப்ப காலாடிகளுக்கு எப்படி வந்து பறையர்னு சொல்லி சொல்றதுக்கோ இல்ல சாம்பன்னு சொல்றதுக்கோ இல்ல பறையர்களுடைய அடையாளத்துல வந்து குறிப்பிடறதுக்கு எங்க அவங்களுக்கு வந்து ஒத்துப்பானுங்க? எப்படி ஒத்துப்பானுங்க? சரிங்கண்ணா. புரியுதா சொல்றது? சரிங்கண்ணா சரிங்க. காலாடின்ற பேர் கிடையாது. நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய பல கம்யூனிட்டியினுடைய பேர் இங்க அன்னைக்கு கிடையாது. சரிங்கண்ணா. அம்பு அதாவது காலாடின்ற கம்யூனிட்டி தமிழ்நாட்டு சாதியே கிடையாது. தமிழ்நாட்டுல காலாடின்ற கம்யூனிட்டியே கிடையாது. சரிங்கண்ணா சரிங்க. நீ வேணா ஆதாரத்தை எடுத்துருவோம். 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த ஆதாரத்தை எடுத்து வந்து காட்டு. காலாடி வந்து காட்டு. ஒருத்தனை காட்டு பார்ப்போம். பாண்டியர்களுடைய வீழ்ச்சி வரைக்கும் சரிங்கண்ணா இருக்கிற காலகட்டத்தில் உள்ள கல்வெட்டுல காலாடி வந்து காட்டு. ஒருத்தனை காட்டு பார்ப்போம்.